லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த பர்ட்டிகுலர் லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிவியராக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல மோஸ்ட்லி மார்க்கெட் கொஞ்சம் அவேர்னஸாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான பிரேக் அவுட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஹண்டிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து 2 காரணங்கள் இருக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்கிறதுக்காக இதை இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணாமல் மறுபடியும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹண்டிங் பண்ணிவிட்டு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H4ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சின்ன அந்த பர்ட்டிகுலர் ஸ்பைக்கு கவர் பண்ணிவிட்டு லைட்டாக கன்சல்டேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற 2 செல்லர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணி கிராபிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் லிக்விடிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். அந்த போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இனி அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஏபிசிடி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அரௌண்ட் 1977. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து பை ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே நீங்கள் வந்து நம்ம எந்த விதமான செல் என்ட்ரிஸுமே நம்ம ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து ஹைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பெரிய ஹைஸ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம செல் பண்ணுற மாதிரி வச்ச ப்ராபபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நம்ம இந்த லெவல் ஒரு இந்த லெவல் மட்டும் தான் நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணியாச்சு. இங்கிருந்த ஸ்டாப் லாஸையும் மார்க்கெட் ஹண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இது நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் ட்ரை. இந்த ட்ரை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரிஸில் நம்ம நல்லா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம அடுத்த செட்டப்காக நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பொசிஷன்ஸை வந்து நம்ம இப்போதைக்கு எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது.